ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 103. ஒரு முறை திரு ஜெயமோகன் சுவாமி ஐயா அவர்கள் நம் பகவான் பாட்டியாரை காண சென்ற போது, இன்று நம்மால் ஒருத்தன் வருவாண்டா என்று பாட்டி கூறினார்கள். சிறிது நேரம் கழித்து பாட்டி சொன்ன மாதிரியே பாட்டியை போன்று அச்சு அசலாக ஜடாமுடியுடனும் கைகளில் வளையல்கள், கழுத்தில் மணிமாலைகள், உத்திராட்ச மாலைகள் என ஒரு சித்தர் அவ்விடத்திற்கு வந்தார். அவரது கைகளில் உள்ள வளையல்கள் அவரது சதையோடு பின்னி சதை மேலிட கிடந்தது. திரு ஜெயமோகன் சுவாமி ஐயா அவர்கள் அவ்வளையல்களை மிக சிரமப்பட்டு எடுத்தார். பின் அச்சித்தரின் கைகளில் வழிந்த நீர், சீல், குருதி போன்றவற்றை துடைத்து சுத்தப்படுத்தினார். தேஜஸ் மிகுந்த அந்த சித்தர் நம் பகவான் பாட்டியாரை எதுவுமே பேசாமல் கண்கொட்டாமல் உற்று பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் நம் பகவான் பாட்டியார், அதான் பார்த்துட்டேல, கிளம்பிப்போ என்றார்கள். அந்த சித்தரும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டார். அந்த சித்தர் எங்கிருந்து வந்தார், எதற்கு வந்தார், ஏன் பாட்டியை அவர் பார்க்க வேண்டும் என்று இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை. எல்லாம் பாட்டிக்கே வெளிச்சம். நம்மால் எல்லா இடத்துலயும் இருக்கானுங்கடா என பாட்டி சிரித்துக் கொண்டே திரு ஜெயமோகன் சுவாமி ஐயா அவர்களிடம் கூறினார்களாம். சித்தர்கள் என்பவர் யார்? சித்தர்கள் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்று பொருள். பொது வாழ்வு முறை, வழிமுறைகளில் இருந்து வேறுபட்ட வாழ்வு வழிமுறைகளை உருவாக்கி சமூகத்துடன் ஒரு முரண்பாடான ஒரு உறவு வைத்திருப்பவர்கள் சித்தர்கள். சித்தி என்றால் அறிவு. சித்தை உடையவர்கள் சித்தர்கள். பெரும் அறிவு படைத்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் என்றால் மனிதர்களின் கர்ம வினைகளை சுமப்பவர்கள் என புனித நூல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. மருத்துவத்தோடு யோகம், ஜோதிடம், மந்திரம், ரசவாதம், ஆன்மீகம் போன்ற அரிய அறிவியல் கூற்றுகளை தந்தவர்கள் சித்தர்கள் என அழைக்கப்பட்டனர். சித்தர்களுக்குள் எப்படி பேசிக் கொள்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கே உண்டான ரகசியங்கள். இவர்களின் மருத்துவ, கணித, ரசவாத, தத்துவ, இலக்கிய, ஆன்மீக ஈடுபாடுகள், வெளிப்பாடுகள் இவர்களின் உலகாயுத பண்பை எடுத்து எம்புகின்றன. ஆயினும் இவர்கள் வெறும் பொருளியல்வாதிகள் அல்ல. மெய்ப்புலன் காண்பதறிவு என்பதற்கு இணங்க உண்மை அல்லது நிசநிலை அடைய முயன்றவர்கள் நம் சித்த பெருமக்கள். கற்பனைக்கு எட்டாத அனைத்து வகையான சக்திகளையும் பெற்று இருந்தவர்கள் நம் சித்தர்கள். மனிதனும் முயன்றால், சித்தர் வழியில் நடந்தால் அவனும் சித்தனாகலாம் என்பதே உண்மை. ஏனெனில் சித்தர்களும் மனிதனாக இப்பூவுலகில் தோன்றி வாழ்ந்தவர்களே. ஆனால் இக்கலிகாலத்தில் அது மிக கடினமான ஒன்றாகும். அந்த சித்தர்களை குருவாக ஏற்று அவர் வழி நடப்பவர்களுக்கு கூட அது ஓரளவு மட்டுமே சாத்தியம். ஆனால் அவர்களின் ஆசி கிடைத்து விட்டால் எல்லாம் சாத்தியமே. ஒரு சித்தர் மற்றொரு சித்தரான நம் பகவான் பாட்டி சித்தரை ஏன் காண வேண்டும்? என்ன காரணமாக இருக்கும்? வந்தவர் யார்? எங்கிருந்து வந்தார்? சற்றே சிந்திப்போமா? தியானிப்போம் அப்பத்தாலே. அவளே அறிவு தரட்டும் நமக்கு. ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.